அதோனி பேசேக் அப்படிங்கிற ஒரு கானானிய ராஜா அவனோட போருக்கு வர்ற எல்லா ராஜாக்களையும் பிடிச்சு அவங்களுடைய கால் கட்ட விரல்களை வெட்டி போட்டுட்டான். இஸ்ரவேலர்கள் அதோனி பேசேக்கோட சண்டை போடுறாங்க. அப்போ இஸ்ரவேலர்கள் அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவனுடைய கை கால்கள்ல இருக்கிற அந்த கட்ட விரல்களை வெட்டி போட்டாங்க. அப்போ அதோனி பேசேக் ஒரு வார்த்தை சொல்றான், நான் எப்படி அடுத்தவங்களுக்கு செஞ்சேனோ அதே போல கர்த்தர் இன்னைக்கு எனக்கு சரி கட்டினார் அப்படின்னு. நம்ம ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படின்னு வேதம் சொல்கிறது. அவரிடத்துல நிறைய இரக்கங்கள் இருக்கு, மன்னிப்பு இருக்கு. ஆனா அதே நேரம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கும் நடக்கும். இன்னைக்கு இருதயத்துல கூட யாருக்கும் எந்த தீங்கும் நம்ம நினைக்க கூடாது. நம்மள ஒருத்தர் காயப்படுத்தினா கூட அவங்கள மன்னிச்சு மறந்துடணும். அதுக்கு பதிலா தீமைக்கு தீமையை சரி கட்டணும்னா அது நாளைக்கு நமக்கு தான் பிரச்சனையா வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவருக்கு விரோதமா தீமை நினைக்கிறது, தீமை பேசுறது, தீமை செய்யறது இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமா யுத்தம் செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட நீதியுள்ள நியாயாதிபதி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற எண்ணத்தோட நம்ம பயபக்தியோட நடந்து கொள்வோம்.